ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2023ல டெய்லி 50 கொஸ்டின் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கும் பாருங்க. டெய்லி 50 கொஸ்டின் ரிவிஷன் பண்றதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான 50 கொஸ்டின்ஸ் அடைப்புக்குள் உள்ள சொல்ல பிரித்தெழுத கிடைக்க சொல்றாங்க. ஸோ அடைப்புக்குள் உள்ள சொல்ல நம்ம பிரிச்சு எழுதணும்னா எப்படி பிரிச்சு எழுதலாம்? என் தமிழாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு எழுதலாம். எம் அப்படின்னா என்னது? எம் உடைய. ஸோ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் சொல்லி நம்ம பிரிச்சு எழுதலாம். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. சுட்டல். செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. ஓகேவா? அதாவது சுட்டி காட்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சுட்டல் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியான இணைப்பு சொல். காகிதமிழத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். அவர் எளிமையை விரும்பியவர். நம்ம என்ன சொல்லலாம்? ஏனெனில் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஒரு செயலை ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கு காரணத்தை கூறும்போது அதுக்கு நம்ம ஏனெனில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பிகாஸ். ஓகேவா? அப்ப இங்க காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஓகேவா? அவருக்கு பேருந்துல போறது பிடிக்காது. அவர் என்ன சிம்பிளா இருக்கணும் தான் ஆசைப்படுவார். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்? அந்த இடத்துல ஏனெனில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததும் அதே கொஸ்டின்ஸ் தான். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். அவர் எளிமையை விரும்பியவர். அவருக்கு இதுல போறதுக்கே பிடிக்காது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கணும் தான் விரும்புவார். ஸோ ஏனெனில் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியான இணைப்பு சொல்ல தர சொல்லியிருக்காங்க. மழை டேஷ் உலகில் மழை இல்லை அப்படின்னா இதை நம்ம படிச்சாலே நம்மளே கோர்வையா போட்டலாம். மழை இல்லை அப்படின்னா உலகுல உயிர்கள் இல்லை. இல்லை எனில்னா இங்கிலீஷ்ல என்ன வரும்? ஈஃப் நாட்டு. ஓகேவா? இல்லை எனில்னா என்ன யூஸ் வரும்? இங்கிலீஷ்ல ஈஃப் நாட்டு. ஏனெனில் அப்படின்னா பிகாஸ். ஸோ தமிழ்ல தெரில அப்படின்னா இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிபந்தனை குறிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லையெனில் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியான வினா சொல் எடுக்கிறத சொல்லியிருக்காங்க. பட்ட மரத்தின் வருத்தங்கள். வருத்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்? நமக்கு பன்மையில இருக்குது. சரியா? அப்படின்னா அது வந்து உயிரற்றவை. ஸோ உயிரற்றவை அப்படின்னு நம்ம என்ன வந்து வினாச்சொல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான வினாச்சொல். இங்க வந்து நம்ம படிச்சாலே வந்து சொல்லலாம். எத்தனை பேர், அதாவது எண்ணிக்கை குறிக்கிறதுனால இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் அப்படின்னு சொல்லி போடலாம். சரியான வினாச்சொல் எடுத்து சொல்லியிருக்காங்க. சான்றோருக்கு அழகாவது நம்ம எப்படி கேட்போம்? எது எது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பண்பையோ இல்லை அப்படின்னா ஒரு பொருளையோ நம்ம வந்து கேட்கும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதுன்ற சொல் வந்து யூஸ் பண்ணுவோம். பொருத்தமான காலம் அமைத்தல். கான் என்னோட சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கான் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்பான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுல காண்கிறான்றது நமக்கு என்னது? நிகழ்காலத்துல வந்து வரும். சரிங்களா? நிகழ்காலத்துல வரும். கண்டான் அப்படின்றது நமக்கு இறந்த காலத்துல வரும். ஓகேங்களா? கண்டேன் அப்படின்னாலும் நமக்கு எதுல வரும்? நமக்கு இறந்த காலத்துல தான் வந்து வரும். சரிங்களா? காண்பான் அப்படின்றது நமக்கு எதுல வரும்? எதிர்காலத்துல வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பூ பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? பூ மலைன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வான் மலைன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது மணி மலைன்னு சொல்லி சொல்லலாம். விண்மலைன்னு சொல்லி சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது வழக்கத்துல இல்ல. சோ அவங்க என்ன சொல்றாங்க? புதிய சொல்ல உருவாக்க முடியாத சொல் எதுன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உண்டாக்க சொல்லியிருக்காங்க. சோ எந்த சொற்களை இணைத்தா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னா காப்பியம் அப்படின்னா காப்பிய சுவை அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. மற்றதெல்லாம் பாருங்க கரெக்டா வருது. சுவை பூன்னு சொல்ல மாட்டோம், பூ பொண்ணுன்னு சொல்ல மாட்டோம், காப்பிய குரல்னு சொல்ல மாட்டோம். ஸோ எந்த 2 சொற்களை இணைச்சா கரெக்டா வருது? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டா வருது. காப்பிய சுவைன்னு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாத்த சொல்லியிருக்காங்க. இதை குடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பேச்சு வழக்குல இருக்கு. எழுத்து வழக்கா மாத்தணும்னா இதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரு பொருள் தருக. அகல் விளக்கு தெளிவுபடுத்து. விளக்குங்கிறதுக்கு என்ன 2 பொருள் இருக்கு. ஒன்னு அகல் விளக்கு, இன்னொன்னு தெளிவுபடுத்து. உண்மை அப்படின்னா என்னது? வாய்மை சொல்லுவோம். ஸோ வாய்மைக்கு ஆப்போசிட் இங்க என்ன சொல் கேட்குறாங்க? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்ப என்னது? பொய்மை. இரு பொருள் தருக. ஆறுனா என்னது? நமக்கே தெரியும். நதி, இன்னொன்னு வந்து எண்ணிக்கையை குறிக்கும். குறில் நெடில் வேறுபாடு அடைந்து கரெக்டானது எது? கொள் அப்படின்னா வெற்றுக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோள் அப்படின்னா விண்மீன். நம்ம படிச்சதுதான். நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்கள். விடு, நான் வீடு செல்கிறேன். இதுதான் கரெக்ட்.
ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. வீடு, நான் வீடு செல்றேன் அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டாக எடுத்து எழுதணும். மற்றதெல்லாம் படிச்சு பார்த்தாரு. கொடு, நான் கோடு செல்கிறேன்னு வராது. மடு, நான் மாடு செல்கிறேன்னு வராது. ஆடு செல்கிறேன்னு வராது. படிச்சு பார்த்தா கரெக்டாக பொருந்ததுன்னா ஆப்ஷன் டி கரெக்டாக பொருந்தது. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? கூற்று, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். மாப்போசி 9th சொல்லியிருப்பாரு. காரணம், ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம். ரெண்டுமே ரைட்டு தான். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. கூற்று சரி, காரணம் சரி. கலை சொல் அறிதல். லிங்க்ஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு மொழியை லிங்க் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொழியியல். கனசோனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யொலி. ஓகேவா? அடுத்தது ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி. ஸ்பேஸ்னாலே நமக்கு தெரியும் விண்வெளின்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டலாம். விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஏவூர்தி. ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணுறோம், அப்போ ஏவூர்தி. அடுத்தது பத்தியில்ல வினாவிற்கு சரியான விடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்னு சொல்லுவாங்க. இதனை களஞ்சி கம்மியர் வருங்கென கூயும் அப்படின்னு சொல்லி மணிமேகலை அடியில சொல்லியிருப்பாங்க. தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட யூஸ் பண்ணாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெந்தேக்கு போன்ற மரங்களை யூஸ் பண்ணாங்க. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சுமுலாம் நீட்டல் லெவலில் கணக்கிட்டாங்க. எதை? நீளம், அகலம். பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லி அழைத்திருக்காங்க. பாருங்க, கப்பல் கட்டும் கலைஞர் மணிமேகலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கம்மியர் பார்த்தோம். அடுத்த கேள்வி பாருங்க, தச்சுமுலாம் அப்படின்னா நீட்டல் அளவை குறிக்கிறது. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? பரிமுகம். பார்த்தாலே நம்ம படிச்சலாம். ஒரு டைம் பேராகிராஃப் படிச்சாலே ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கிறது தான் உரைநடையில. நீர்மட்ட வைப்பிற்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? நாவல் யூஸ் பண்ணுவாங்க. எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட யூஸ் பண்ணாங்கன்னா நீர். ஓகே. அடுத்தது கீழ்காணும் தொடர்களை ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் பார்க்கலாமா? ஒரு. ஓகேவா? உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. இங்க என்ன வரும்னா இந்த இரு வரும். ஆனா இங்க ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இங்க ஓர் தான் வரும். ஏன்னா உயிரெழுத்து யூஸ் பண்ண முன்னாடி அதுக்கு ஓர் வரும். அதுக்கப்புறம் இங்கேயும் உயிரெழுத்து தான் வந்திருக்கு. இங்கேயும் என்ன வந்திருக்கு? ஓர் யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுல இதுல இங்க இரு தான் வரணும். இதுல கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க உயிர்மை எழுத்து வந்திருக்கு வான்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது கரெக்டா இருக்கு. இதுல பாருங்க, ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் என்னன்னு கேட்குறாங்க. இங்க என்ன வந்திருக்கு? உயிரெழுத்துல வந்திருக்கு. உயிரெழுத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஒரு யூஸ் பண்ணணும்னு சொன்னா கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி. சொல் பொருள் பொருத்த சொல்லியிருக்காங்க. மூத்தோர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? மூத்தோர், பெரியோர். அடுத்தது மாற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர், நெறி, வழி, தூற்றும்படி, இகழும்படி. ஈஸியா போட்டலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. 1423. சொல் பொருள் தான். மழலை அப்படின்னா இது படிக்காமே போட்டலாம். மழலை அப்படின்னா என்னது? குழந்தை. வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மெனினா உடல். ஆன்சர் ஆப்ஷன் பி. 2413. ஒரு சில கொஸ்டின்ஸ்ல நம்ம படிக்கும் போதே நமக்கு மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடும். அடுத்தது சொல் பொருள் தான் கேட்டிருக்காங்க. புலி என்ன பண்ணும்? ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. புலி என்ன பண்ணும்? உருமும். யானை என்ன பண்ணும் அப்படின்னா விளிரும். சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும். ஆந்தை என்ன பண்ணும்னா அழரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பசு அப்படின்றது நமக்கு என்னது? ஒருமை. ஒருமையில நமக்கு என்ன ரூல்ஸ்? ஒருமையில தான் முடியணும். அப்ப ஈன்றது அப்படின்னு சொல்லி ஒருமையில முடிச்சிருக்கு. சரிங்களா? பசுன்றது ஒருமை, கண்டை ஈன்றது அதோட வினைமுற்று. அப்ப ஒருமையிலே முடிஞ்சிருக்கு. பொருத்த முடிய கலை சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எம்பளன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னம். அது திசிஸ்னா ஆய்வேடுன்னு வரும். திசிஸ்னா என்ன? ஆய்வேடு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அறிவாளன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இன்டலெக்சுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? அறிவாளர்னு வரும். இதுவும் தப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிம்பாலிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? குறியீட்டை தான் நம்ம என்ன சிம்பாலிசம் அப்படின்னுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழியல்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அப்ப கரெக்டானது ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு கேக்குறாங்க. குதிரை அவள் அருகில் வந்து நின்றது.
ஓகேவா? இதான் கரெக்டு. குதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அக்ரிணை ஒருமையில வரும். சரிங்களா? குதிரைன்றது அக்ரிணை ஒருமையில வரும். ஸோ பொருத்தமான வினைமுற்று என்னது அப்படின்னா நின்றது அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்து இருக்கு. குதிரைன்றது ஒருமை. அப்ப எப்படி முடியணும்? ஒருமையில தான் முடியணும். அப்ப நின்றதுன்ற ஒருமையில வந்து வினைமுற்று. அதாவது முடிஞ்சிருக்கு. பொம்மையை உடைத்தது யார்? எவ்வகை தொடர்? பொம்மையை உடைத்தது யார்? இங்க கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? வினா தொடர். சொற்களோட கூட்டப்பெயர்கள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஆ நிறை, ஆட்டு மந்தை, அடுத்தது புல்கட்டு, கற்குவேல். இது ஈஸியா போடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி 3241. கூட்டு பெயர் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி எழுதுவோம்? எறும்பு சாறை. கூட்ட பெயர் தான் தென்னை தோப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சொற்களோட கூட்டு பெயர்கள் கற்குவையல் அப்படின்வோம். பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா தலை அப்படின்வோம். டெய்லி 10 நிமிஷம் வந்து எங்க பஸ்ல போகும்போது இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாருங்க. கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் எழுதும்போது ஓகே இன்னைக்கு அந்த கொஸ்டின் பார்த்தோமே கல்னா கற்குவையல் டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வந்துடும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். சூப்பரா இருக்கு. ஆப்ஷன் பி. அணிகலன் புன்னகை என்ற பொருட்களை தரும் சொல் அப்படின்னா என்ன? நகை. நகையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அணிகலன் புன்னகை அப்படின்னுவோம். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசை கேட்டிருக்காங்க. எந்த வரிசையில் அமைஞ்சிருக்கு? இது பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். பா பா, பி பி, பூ பூ, பே பே, பை. அந்த வரிசையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அனுமதினா என்னது? இசைவு. மற்றதெல்லாமே படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆஸ்தினா சொத்துன்னு வரும். உஷார்னா இயல்புன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இம்சைனா மணிமொழின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இம்சைனா தொல்லை பண்ணுறது. இதுவும் தப்பு. ஸோ சரியான இணைனா ஆப்ஷன் பி. இதெல்லாம் படித்து பார்த்தாலே போட்டுடலாம். விடைக்கேற்ற வினாவை அமைக்க சொல்லியிருக்காங்க. கோதை கவிதையை படித்தாள். நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கோதை எதை படிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ கோதை கவிதையை படித்தாள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். வேர் சொல்ல கொடுத்து வினையாளனின் பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வினையாளனின் பெயர் நமக்கு தெரியலனா நான் எப்படி சொல்லியிருக்கேன்? ஆப்ஷன் வந்து போக சொல்லியிருக்கேன். தந்த பெயரெச்சம், தந்து வினையச்சம், தந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று, தந்தவர் அரசோன்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன வரும்? வினையாளன் அணியின் பெயர். உங்களுக்கு வினையாளன் அணி பெயர் கண்டுபிடிக்க முடியலன்னா ஆப்ஷன்ல இருந்து நம்ம போய்க்கலாம். வாழ்க்கை என்பதோட வேர்ச்சொல் என்ன வரும்? வாழ் அப்படின்னு சொல்லி வரும். தந்தான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வேர்ச்சொல் தா அப்படின்னு வரும். ஓகே கைஸ், இன்னைக்கான 50 கேள்விகள் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.